ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி புதுசாக பூத்திருக்க பூச்செடி. இது வச்சு 2 வருஷமாக விதை போட்டு தான் அந்த செடி வந்தது. இது பேர் எனக்கு தெரியல, ஆனால் நல்லா கொடி மாதிரி என்ட்ரன்ஸில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் வச்சிங்களா. ஃபஸ்ட்டு பூக்கிறப்ப இந்த மாதிரி டார்க்காக பூப்பாங்க. அது லேட்டாக கலர் மாதிரி இந்த லைட் பிங்க் வந்து அப்புறம் ஒரு மாதிரி இந்த நேற்று நாளையும் சொல்லுவாங்களே ஒரு பூ, அந்த பூ மாதிரி அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வச்சிங்களா. இது கூட இந்த எல்லோ கலர் ஆயிடுச்சும் பூ ஏற்றி விட்டிங்கன்னா வாசல் என்ட்ரன்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், சங்குப்பூ டீ போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது புதுசு. நீங்கள் எல்லா பூவும் பிச்சிட்டிங்கன்னா விதை விடாது. அதனால் கொஞ்சம் பூ விட்டிங்கன்னா அதுவே விதை வச்சுட்டு தானாகவே காஞ்ச பூ. இதை பாருங்கள், இது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நம்ம காய வச்சோன்னா கூட இந்த அளவுக்கு செடியிலே காஞ்ச நல்லா இருக்குது. இதை கூட நம்ம டீ போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க, கேன்சருக்கும் நல்லதுன்றாங்க. வீட்டில் யாராவது சங்குப்பூ வச்சுருக்கீங்களோ குடிச்சிருங்க. அப்புறம் வந்து இது லெமன் கிராஸு. இந்த சங்குப்பூ கூட வந்து இந்த லெமன் கிராஸும் போட்டு குடிச்சோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அந்த சங்குப்பூ டேஸ்ட்டே இருக்காது. லெமன் கிராஸ் போட்டு குடிக்கிறப்ப நல்லா இருக்கும். ஆனால் கலர் வந்து ப்ளூ கலர் வராது, ஒரு க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு கலர் வரும். இங்கே பாருங்கள், சிகப்பு டிசம்பரு அழகாக பூத்துருக்காங்க. எங்களுக்கு இங்கே வந்து டிசம்பர் வயலட் கலர் டிசம்பர். இந்த சீசன் எங்கே குளிர்காலம், எங்களுக்கு குளிருங்க, அதனால் நல்லா பூத்து கீழெல்லாம் கொட்டி கிடக்குது. பசங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கட்டி வைக்கலாம், இப்போ பெருசாகிட்டாங்க வச்சிக்க மாட்டுறாங்க. அதாவது ஒரு பொருள் இல்லாதப்போ தேடி அலைவோம், இருக்கிறப்ப அதை கூட சீண்டை கூட மாட்டோன்றது இதுதான் நம்மளுக்கு. பிரண்டை பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை ஆஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் பட்டுட்டு இங்கே பாருங்கள். ஆனால் நான் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் துவையில் அரைச்சி சாப்பிடுவேன். இது கொஞ்சம் சும்மா ஒரு சின்ன அந்த நுனியை மட்டும் எடுத்துக்கிட்டு இது கூட கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் நிறைய கொத்து போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். புளி வச்சு கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய இயற்கை வைத்தியமே இருக்குது. எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த செடியில் எவ்வளோ பூவு, வெறும் பூவு மொக்கு செம்பருத்தி சீசன் பிளக்கு. இங்கே பாருங்கள், ஊறுப்பட்டது வச்சுருக்காங்க. இது ஒரு மாதிரி நல்ல கலருப்பா, ரெட்லேயே இது அழகாக இருக்கும். நடுமத்தில் கொஞ்சோண்டு ஒயிட் கலந்த மாதிரி வரும்.